ஒரு 25 வயசு பொண்ணு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வேனில் வந்து ஒரு 2 பேர் லிஃப்ட் கொடுக்குறான்ற பேரில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கெடுத்து நாசம் பண்ணி வேன்ல இருந்து தூக்கி போட்டிருக்காங்க. இது நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி தலைநகர் டெல்லியில். இதே மாதிரி 2012 நிர்பயான்ற ஒரு பொண்ணை ஒரு 6 பேர் ஒன்று சேர்ந்து இதே டெல்லியில் இதே மாதிரி ஒரு ராத்திரியில் இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் வச்சு நாசம் பண்ணி கெடுத்து தூக்கி போட்டானுங்க. அந்த 6 பேரில் ஒருத்தன் அவனா தூக்க மாட்டேங்கினான். மிச்சம் 4 பேருக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற ஒருத்தன் 15 வயசுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் தப்பு பண்ணுறவன் நமக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும்னு தெரிஞ்சே தான் பண்ணுறானுங்க. ஏன்னா தீர்ப்பு வர்றதுக்கு எப்படியும் 10-15 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஜாலியாக சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு தைரியத்தோட பயம் இல்லாமல் பண்ணுறானுங்க. டெல்லியில் பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த நிர்பயா கேஸ் மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. 9 மணிக்கு மேலே பெண்கள் எதுக்கு வெளியே வரணும்? நாங்கள் ரேப் பண்ண போகிறோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு தடுக்கணும்? அவங்க பாட்டுன்னு சைலண்ட்டாக இருந்திருந்தா நாங்கள் பாட்டுன்னு ரேப் பண்ணிட்டு போயிருப்போம் இல்லையா அப்படின்னு ரேப் பண்ணுறதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ராத்திரியில் வெளியே போகாதீங்க, அரைகுறை ட்ரெஸ் போடாதீங்கன்னு பொண்ணுங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பொண்ணுங்க கிட்ட எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும்னு பசங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். இருந்தாலும் இப்போ நாம் ஒரு பாதையில் நடந்து போகிறோம். அங்கே சாணியும் மனுஷப்பையும் இருக்குது. என்ன பண்ணுவோம்? அதை மிதிச்சுட்டா நடந்து போவோம். இல்லை ஒன்று தாண்டி போவோம், இல்லை ஒதுங்கி போவோம். அதே மாதிரி தான் இவனுங்களோட பிரச்சனையும். அதனால் அவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க. நாம தான் மாறணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நாம் சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறேன். மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னார், ஒரு பொண்ணு என்னைக்கு 24 மணி நேரமும் இந்த நாட்டில் சுதந்திரமாக நடமாட முடியுதோ அன்னைக்கு தான்டா உண்மையான சுதந்திரம்னு சொன்னார். அப்படி ஒரு இந்தியா உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லை. இப்போ இருக்கிற இந்தியாவில் நம்மளை நாம தான் உஷாராக பார்த்துக்கணும். போன வாரம் தமிழ்நாட்டில் ஒரு இந்திக்காரனை அடித்ததும் அவ்வளோ பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், என்னையும் சேர்த்து. பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேன்னு எல்லா அல்லுசிலும் போங்கனானுங்க. அடித்தவன் என்ன சாதின்னு கண்டுபிடிச்சி போடுறானுங்க. அதை வச்சு சாதி பிரச்சனை மத பிரச்சனையாக மாற்ற துடிக்கிறானுங்க. சவுத் இந்தியா வர்சஸ் நார்த் இந்தியான்னு திருப்பி விட பார்க்குறானுங்க. ஆனால் டெல்லியில் 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பொண்ணை நாசம் பண்ணி வேன்லேருந்து தூக்கி போட்டு அசால்ட்டாக போயிட்டான். இதை பற்றி பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேன்னு யாராவது பேசியிருப்பாங்க? கிடையாது. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருப்பாங்க? கிடையாது. ஏன்னா இது நடந்தது பிஜேபி ஆட்சி பண்ணுற டெல்லியில். இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா ஐயோ அம்மானு கத்தி துடிப்பானுங்க. பாவடியை கட்டிட்டு தலைக்கிழ தொங்கின்னு கூட கத்தின்னு இருப்பானுங்க. டேய் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை தொடர்றதும் பெத்த அம்மாவையும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் தொடர்றதுக்கு சமம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.